தாய்மார்களையும் தொடர்பு கொண்டு அவர்கள் பெற்று வருகிற சிகிச்சைகள், அவர்களுடைய உடல் நலன், அவர்களுக்கு தேவையான மருத்துவ நடவடிக்கைகள் போன்றவற்றை கேட்டறிந்து அதற்கேற்ற வகையிலான மேல் நடவடிக்கைகளுக்கு இது உதவியாக இருக்கவிருக்கிறது. பொதுவாக இந்த அழைப்புக்கு உடனடியாக கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் வட்டார மருத்துவர்கள் கர்ப்பிணி தாய்மார்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிப்பதற்கு, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் என்கின்ற வகையிலும் அவருடைய உடல்நிலை பற்றிய முழு விவரங்களும் அறியப்பட்டு மேல் சிகிச்சைகளுக்கு சீமாங் போன்ற மையங்களுக்கு பரிந்துரை செய்து அவர்கள் சிகிச்சை பெறுகிற வரை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான சேவை வழங்கப்படுவது குறித்து உறுதி செய்யப்படும். அதன் பின்னர் தான் இந்த அழைப்பு முழுமைப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படும். இந்த அழைப்பு முழுமைப்படுத்தப்படாவிட்டால் மாவட்ட சுகாதார அலுவலருக்கு மேல் நடவடிக்கைக்காக இந்த அழைப்பு அனுப்பப்படும். எனவே மேல் நடவடிக்கைக்கு உயர் அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளில் இறங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தை பொறுத்தவரை மகப்பேறு இறப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறைந்து வருகிறது. 2018 முதல் 20 வரையிலான ஒரு கணக்கெடுப்பின்படி 1 லட்சம் மகப்பேறுகளில் இறப்பு என்பது 58ஆக இருந்து 54ஆக குறைந்தது. 54ஆக இருந்த அந்த மகப்பேறு இறப்பு கடந்த 3 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு யோகா பயிற்சிகள், கர்ப்பிணி தாய்மார்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை கிராம சுகாதார செவிலியர்களின் மூலமும் மருத்துவர்கள் மூலமும் அளித்து அவர்களை தொடர்ந்து கண்காணித்த காரணத்தினால் இந்த ஆண்டு அது 45.5ஆக குறைந்திருக்கிறது. 45.5 என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை என்றாலும் கூட தேசிய அளவில் 1 லட்சம் மகப்பேருக்கு 70 இறப்புகள் இன்றைக்கு கணக்கிடப்படுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது 45.5ஆக இருக்கிறது. என்றாலும் இதை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு மகப்பேறு என்பது கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை என்பது 9 லட்சம் வரை இருக்கிறது. சற்றொப்ப 9 லட்சம் குழந்தைகள் ஆண்டொன்றுக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிறது. இந்த 9 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களையும் கண்காணிக்கிற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலாண்டை பொறுத்தவரை இப்போது தொடங்கப்படுகிற இந்த நிலையில் கர்ப்பம் தரித்து 6 மாதத்திற்கு மேலானவர்கள் பட்டியலை தயாரித்து இப்பொழுது ஒரு 3 லட்சம் பேரை கண்காணிக்கும் பணியினை இப்பொழுது தொடங்கி இருக்கிறோம். சற்றொப்ப 3 லட்சம் பேர் இன்றிலிருந்து இந்த ஆலோசனை மையத்தின் மூலம் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்படும். அந்த வகையில் இன்றைக்கு நானும் ஒரு 3-4 கர்ப்பிணி தாய்மார்களிடத்தில் பேசி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த திட்டம் குறித்தான விளக்கம் சொல்லப்பட்டது. அவர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே மகப்பேறு இறப்பை குறைக்கும் வகையிலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்குரிய சிரமங்களை போக்குகிற வகையிலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அளிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் ஒரு மிக முக்கியமான முயற்சியாக இந்த 102 என்கின்ற தாய் சேய் நல சேவை தொலைபேசி மூலமாக சேவை செய்யும் இந்த அமைப்பு என்பது
இப்பொழுது முறைப்படி தொடங்கி இருக்கிறது. நாளை மறுநாள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் ஒவ்வொன்றாக நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொன்றும் நிரப்பப்படும் போது ஏராளமான சவால்களும் நிறைந்திருக்கிறது. எந்த பணிக்கு எம்ஆர்பியின் மூலம், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த எம்ஆர்பியின் மூலம் தேர்வு நடத்தி முறைப்படி வெளிப்படையாக இந்த பணி நியமனங்கள் செய்யப்படும் போது இது யாராவது வழக்கு மன்றங்களுக்கும் போய் தொடர்ந்து காலதாமதம் தொடர்ச்சியாக ஏற்பட்டும் வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சட்டத்துறையும் விரைந்து செயல்பட்டு அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு ஏற்கனவே ஒரு 1021 மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். 977 செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக பணியாணை பெறுபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கான பணியாணைகள் தரப்படுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 946 மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இது சம்பந்தமாகவும் ஒரு 7-8 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இறுதிக்கு வந்து இப்பொழுது முடிவுற்றிருக்கிறது.